லாஸ்ட் வீக்ல வந்து நுங்கம்பாக்கத்துல ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு ஒரு ரெஸ்டோ பார்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து விசாரிக்கும் போது போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ போலீஸ் வந்து இனிஷியலா விசாரிக்கும் போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த கிளாஸ்ல ஈடுபட்டவங்க நிறைய பேர் ட்ரக்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபைல் பண்றாங்க கேஸ். ஸோ ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ட்ரக்ஸ்லயே வந்து கொக்கைன் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னும் போது போலீஸ் வந்து ஸோ இனிஷியலா வந்து ஏடிஎம்கேவோட முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவர் வந்து யாருமே ஒரு ட்ரக் டீலரா இருக்காங்க அரெஸ்ட் பண்ண உடனே உண்மையை வராம யாருமே விட மாட்டாங்க. ஏன்னா they will be arrested under different acts. அந்த ஆக்ட்ஸை பத்தி நான் ஃபைனலா சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நீங்க எங்க இருந்து இந்த ட்ரக்ஸை வாங்குறீங்க அப்படின்ன உடனே அவர் வந்து ஒருத்தர கை காட்டியிருக்காரு. லைக் பிரதீப் ஃப்ரம் சேலம் அவர்கிட்ட இருந்தா நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பிரதீப்பை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பிரதீப் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுத்து அவரை விசாரிக்கும் போது நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்பா எனக்கு என்னமோ படம் மாதிரி தான் இருந்தது. ஜான் ஃப்ரம் ஆப்பிரிக்கா கயானா பகுதியில வந்து அங்கிருந்து நான் இதை வந்து வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ பாத்துங்க, இட்ஸ் லைக் செயின். பிரசாத் அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பிரசாத் யாரை கை காமிக்கிறார்? பிரதீப் யாரை கை காமிக்கிறார்? ஜான் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. நீங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே இந்த விஷயம். சிங்கம் படத்துல வர மாதிரி ஆபரேஷன் டீனா டேனி மாதிரி இருக்கு. இங்க வந்து பாய், அங்க வந்து டேனி அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரியே. அப்படிதான் எனக்கு கேட்கும் போது இல்ல படிக்கும் போது. ஸோ ஒரு மிகப்பெரிய செயினை வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்காங்க.